இங்க ஒரு பிஸியான தகப்பன் தாவீது ராஜா, தேசத்தினுடைய ராஜா. அவன் தன் பிள்ளையை கூட்டு சொன்னதாக சாலமோன் சொல்றாரு, எங்க தகப்பன் ஒரு பிஸியான தகப்பன் வா. ஏன்னா தேசத்தினுடைய ராஜா என்ன பண்ணுவாரு, இன்றைக்கு இருக்கிற சிஎம் பார்க்க முடியுமா, எவ்வளவு அலுவல்கள் இருக்கும். அதன் மத்தியில் அந்த நாட்கள் இருந்த ராஜா எத்தனை அலுவல்கள் இருந்திருப்பாரு. அந்த அலுவல்கள் மத்தியிலும் தன் பிள்ளையை கூட்டு வச்சு எப்படிப்பட்ட ஆலோசனையை சொல்றாரு பாருங்க. எப்பா நானே ஒரு 2-3 பிளாட் வாங்கிட்டேன், எப்படியோ சம்பாதிச்சு, நீ என்ன பண்ணு, அடுத்து நான் ஒரு தலைவராக என்ன பண்ணிட்டேன், 4 பிளாட்டை சம்பாதிச்சிட்டேன்பா, நீ அடுத்தது ஒரு வார்டு நம்பர் ஆயிடுச்சு, என்ன பண்ணு, ஒரு 4 பிளாட்டை சம்பாதிச்சு வச்சுக்கப்பா, அதுதான்பா உனக்கு என்ன பண்ணும், வித்து கூட காப்பாத்தம்பான்னு அவன் சொல்லி கொடுத்தானா. ஒரு பிஸியான தகப்பன், தேசத்தினுடைய ராஜா தன் பிள்ளைக்காக நேரத்தை ஒதுக்கி, இன்னைக்கு சொல்றேன் இல்லையா, நான் வேலைக்கு போறேங்க, வரத்துக்கு எனக்கு சரியா இருக்கியா, படுக்கிறேன், வேலை செய்யறேன், வேலைக்கு ஓடுறேன், பிள்ளைகளை பார்க்க முடியலன்னு. இந்த ராஜா விடவா நம்ம பிஸியான தகப்பன் தன் பிள்ளையை கூட்டு வச்சு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த உலகத்துல நீ எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்கலாம்னு பரவாயில்லப்பா, நீ என்னத்தை சம்பாதிச்சுக்கோ, ஞானத்தை சம்பாதிப்பா, புத்தியை சம்பாதிச்சுக்கப்பா, அதுதான்பா என்ன பண்ணும், உன்னை தற்காத்து கொள்ளும்பான்னு சொல்லி அன்றைக்கு தாவீது தன் பிள்ளையை கூட்டு சொன்னதுனாலதான் சாலமோன் சொல்றாரு, என் தகப்பன் அத்தனையான பிஸியா இருக்கும் பொழுதும் எனக்கு என்ன பண்ணாரு, இதைத்தான்பா எனக்கு போதிச்சாருன்னு. அதனாலதான் ஒரு நாட்கள்ல அந்த சாலமோனுக்கு முன்னாடி ஆண்டவர் தரிசனமான போது, உனக்கு என்ன வேணுமான்னு கேட்ட போது, இன்றைக்கு உங்ககிட்ட உங்க பிள்ளைகள்கிட்ட கேட்கறாங்கன்னு வச்சுங்க, எப்பா ஆண்டவர் தரிசனமாகி உங்ககிட்ட இல்ல உங்க பிள்ளைகிட்ட உனக்கு என்ன வேணுமான்னு கேட்டா, வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், என்ன கேட்பாங்க, எவ்வளவு பிரச்சனையானாலும் பரவாயில்ல ஆண்டவரை, எனக்கு அந்த மணமகன் தான் வேணும் ஆண்டவரன்னு எத்தனை பிள்ளைங்க கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் விலையுயர்ந்த காராச்சும், சொத்து மேல ஆசை இருந்தா விலையுயர்ந்த காராச்சும் கொடுங்க ஆண்டவரன்னு கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா இந்த ஊர்லயே கட்டாத ஒரு வீடு கட்டினா பண்ணோம், நான் அதுல தங்கணும் ஆண்டவரன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா சாலமோன் என்னது கேட்டான், அல்லேலூயா, ஆண்டவர் தரிசனமான போது அவன் கேட்டான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுக்கப்பா. ஏன் அவன் ஞானத்தை கேட்டானா, அவங்க அப்பா அவனுக்கு சொல்லி கொடுத்திருந்தார். இந்த உலகத்துல ஆஸ்தியை காட்டிலும் அத்தனை பொருட்களை காட்டிலும் உனக்கு என்னப்பா முக்கியம், ஞானம் தான்பா முக்கியன்னு அந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு சொன்னதுனாலதான் கடவுளே தரிசனமான போது அவன் என்ன கேட்டான், ஞானத்தை கேட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தன் பிள்ளையை தாவீது கூட்டு வச்சு இப்படி ஒரு ஞானத்தை சொல்லி கொடுத்தாருன்னா, அவருக்கு முன்னாடி வாழ்ந்த தகப்பன்மார்கள் எல்லாம் தன் பிள்ளைகளை சரியா வளர்க்கல. இத தாவீதும் பார்த்திருப்பான், அவனுக்கும் கேட்டிருப்பான். அதனாலதான் தன் பிள்ளையாவது என்ன பண்ணலாம், நான் சரியா ஆண்டவருக்குள்ள வளர்க்கணுன்றதுக்காக தான் கூட்டு வச்சு இதை சொல்றான். அவனுக்கு முன்னாடி இருந்த 3 தகப்பன்மார்களை காண்பித்து கொடுக்கிற, அவர்கள் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறாங்கன்னு காண்பித்து கொடுக்கிற, அதன் பிறகு உங்களுக்கு தெரிந்த ஒரு சிறு பெண்ணையை இன்னைக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு தாய் தகப்பன் இருந்து ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்குறாங்க, தாய் தகப்பன் இல்லாத ஒரு சகோதரி எப்படி வளர்ந்தாங்க என்பதை காண்பித்து கொடுக்கும்போதுதான் நாம் எந்த நிலைமையில தன் பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறோம் என்பது முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய விதையை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த விதை நல்லா வளர்ந்து என்ன பண்ணும், அநேகருக்கு கனி கொடுக்கணும், அநேகருக்கு நிழலாய் மாறணும். அப்படி அந்த நிழலாய் மாறாத பட்சத்துல நீங்க அந்த பிள்ளையை வளர்த்து அவ்வளவு தூரம் எடுத்து உருவாக்குறது, அத்தனை அவமானத்துக்குள்ள போகிற அநேக பெற்றோர்கள் இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முதலாவது தகப்பன்மாரை காண்பித்து கொடுத்துறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். ஆனா இருந்தாலும் அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரோட ஆராதனையில பங்கெடுக்கிறாங்க, ஆண்டவரோட வேலையில பங்கெடுக்கிறாங்க. ஆனா அவருடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அதற்கு நேர்மாறா செயல்படும் பொழுது நமக்கு அத்தனையான வருத்தமா இருக்கு. அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. ஏலியின் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை ஏலி அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவர் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று. அல்லேலூயா. இங்க ஏலி யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அது மாத்திரமல்ல, அந்த நாட்கள்ல ஏலி வாழ்ந்த நாட்கள்ல ராஜாக்கள் என்கிற ஒரு அதிகாரங்கள் அந்த நாட்கள் இல்லை. ஏலி வாழ்ந்த நாட்கள் ஆசாரியர்கள் தான் ராஜாக்களை போல இருந்தார்கள். ஊழியர்காரர்களை அத்தனையாய் கனம் பண்ணுவார்கள்.